தெலுங்கு இண்டஸ்ட்ரி நம்ம இப்போ எல்லாரையும் தூக்கி போட்டு சாப்பிட போகுது. இப்போதான் பாகுபலியில் ஒரு 1000 கோடி கொடுத்தாங்க. அதுக்குள்ள பல படங்களும் கைவசம் வச்சிருக்காங்க. ஒன்னொன்னு 1000 கோடி அடிக்கும் போல. ஏன்னா படம்லாம் அந்த மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் படம் நம்ம ராஜமௌலி இயக்கத்துல நம்ம மகேஷ் பாபு நடிக்கிற வாரணாசிங்கிற படம். படத்தோட டீசர்லயே பெரிய சிஜிஐ, பெரிய ஆக்டர்ஸ், பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. மிகப்பெரிய பொருட்செலவுல படம் நடந்துட்டு இருக்கு. வந்துச்சுன்னா இதுவும் 1000 கோடி அடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த லிஸ்ட்ல இருக்குது நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானி நடிக்கிற த பாரடைஸ். அனிருத் வெளியே விட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் ட்ராக்கே செம்ம ஹைப் கொண்டு வந்திருக்கு. படம் வந்துச்சுன்னா சும்மா தாறுமாறா இருக்க போகுது. ஒரு ராவான பிலிம் எடுத்துட்டு இருக்காங்க. சும்மா ரத்தம் தெறிக்க தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம கேஜிஎஃப் படம் எடுத்த பிரசாந்த் நீல் தான் இன்னொரு ஒரு படம் எடுத்துக்காரு. படத்தோட பேரு டிராகன். அதுல ஹீரோவா நடிக்கிறது ஜூனியர் என்டிஆர். கேஜிஎஃப் 3 ஹைப் போகாத நிலைமையில இப்ப சலார் டிராகன் எடுத்திருக்காரு. அவனை கம்பைன் மட்டும் ஆச்சோ படம் தெறிக்க விட்டுரும். தெலுங்கு இண்டஸ்ட்ரி இப்ப பக்காவா இருக்கு. பட் வாட் அபவுட் அஸ்? நம்ம எப்ப 1000 கோடி அடிக்க போறோம்னு தெரியல. வந்தா நல்லா தான் இருக்கும். நீங்க என்ன படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.